எனக்கு இந்த பழக்கம் இருக்குது, இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி விடுதலை பெற முடியும், என் வாழ்க்கை சூழ்நிலை எப்படி மாற முடியும், வாழ்க்கையில நான் எப்படி முன்னேற முடியும், எல்லா கேள்விக்கும் இயேசு கிறிஸ்து மாத்திரமே பதில். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து போன ஒரு தெய்வம் அல்ல. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற தெய்வம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம் மத்தியிலே உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் மத்தியிலே நிற்கிற நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாய், இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் இந்த வேளையிலே நாங்கள் நிற்கிறோம். பிரியமானவர்களே, நாங்கள் மார்த்தட்டி சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில மறுவாழ்வு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவ நம்பினோம், எங்களை தூக்கி விட்டார். இயேசு கிறிஸ்துவ நம்பினோம், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவ நாங்க நம்பினோம், எங்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில இருக்கிற எனக்கு அருமையான பிரியமானவர் சகோதர சகோதரிகளே, தாத்தாமார்களே, பாட்டிமார்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, நீங்க மறைவா இருக்கலாம், உங்க அறையிலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்க மனதில இந்த நாளில ஒரு விசேஷித்த வார்த்தையை உங்க மத்தியில சொல்ல விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, வாழ்க்கை மாறும். எப்படி மாறும்? ஆசீர்வாதமா மாறும். எப்படி மாறும்? உங்களுடைய அவமானம், நிந்தைகள் எல்லாம் மாறி தலை நிமிர செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆம் பிரியமானவர்களே, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. குமாரன் விடுதலை கொடுத்தால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது. அது என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில விடுதலை கொடுக்கிறவர், வேறு யாரும் இல்லை என்ற அர்த்தத்தில் தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்க மந்திரவாதியை தேடி போக தேவையில்ல, குறி சொல்லுகிறவர்களை தேடி போக தேவையில்ல. இயேசு கிறிஸ்துவ நம்புங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவர். அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கை மாறும். பிரியமானவர்களே, இந்த நேரம் பொன்னான நேரமா இருக்கிறது. இந்த நேரத்தை தழுவி விட்டீங்கன்னா வேற நேரம் கிடைக்குமோ கிடைக்காதா என்று தெரியாது. இன்றைக்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். உன் வாழ்க்கை சூழ்நிலை மாற்றுவார். உன் கண்ணீரை துடைப்பார். உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். பிரியமானவர்களே, இந்த வேளையில எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா?